ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் ப்ராக்ரஸ் செக் பேஜ் நம்பர் 11 இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ரிலேஷன் ஆர் சப்செட்ஸ் ஆஃப். நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். எ ரிலேஷன் எஃப் between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f. இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு செட்ஸு டூ நான் எம்டி செட்ஸ் ஏ செட்ஸ் பி செட். இதில் இருந்து நம்ம ஒன்று வந்து ஒன்றுக்கு எஃப், 2 வந்து 4க்கு போகுது, 3 வந்து 9. அதாவது இங்கே ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்படி எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து டொமைன் ஆஃப் எஃப்னு கேட்டால் டொமைன்னா என்னென்னா ஏயில் உள்ள எலமெண்ட் ஃபுல்லாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் டொமைன். கோடொமைன் ஆஃப் எஃப்னு கேட்டால் பியில் உள்ள எலமெண்ட் ஃபுல்லாக என்னென்னு சொல்கிறோம் கோடொமைன் சொல்கிறோம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் எஃப்புடைய ரேஞ்ச் என்னன்னு கேட்டால் எஃப் எதுக்கெல்லாம் இமேஜ், எஃப்புடைய இமேஜ் எதுவோ அதுதான் என்னது. இப்போ இமேஜ் வந்து 1 4 9 இதுதான் இதனுடைய இமேஜின்னு சொல்கிறோம். பியில் உள்ள எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம் இமேஜின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏ வந்து இதுக்கு மாற்றி போதில் இந்த எலமெண்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்னா டெஃபினிஷன். ஸோ ரிலேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் ரீகால் பண்ணிக்கலாம். ரிலேஷன் ஏ ஒரு நான் எம்டி செட், பி இன்னொரு நான் எம்டி செட் எடுத்துகிட்டு நம்ம ரிலேஷன்னா டொமைன் ஆஃப் ஆர்னு கேட்டால் இதில் நம்ம எதுக்கு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம், அதுதான் டொமைன் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர்னு கேட்டால் அதனுடைய அந்த ரிலேஷன் அந்த போகுதில் அந்த எலமெண்ட் வந்து 3 4 5 இதில் இதுதான் என்னது ரேஞ்ச் ஆஃப் ஆர். இதில் கோடொமைன் ஆஃப் ஆர், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கோடொமைன் சொல்கிறோம். ஸோ இதுதான் இது கான்செப்ட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இது பண்ணிக்கலாம்னா உள்ளதுலே பெரிய செட்டுன்னு கேட்டால் அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். அதிலிருந்து தான் நம்ம ரிலேஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இது. ஸோ இதுலேருந்து இப்போ நமக்கு ப்ராக்ரஸ் செக்கு வரலாம். ஸோ ரிலேஷன் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் என்ன வரும், ரிலேஷன் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட், ரிலேஷன் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப், ஃபங்க்ஷன் வந்து எதனுடைய சப்செட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு சொல்லலாம், ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிக்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ். இப்படி தான் இப்போ தான் பார்த்தோம். நம்ம ரிலேஷன்ஸை பார்க்கும்போது எல்லா அதில் ரிலேஷன்ஸ் அந்த இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னது இருக்கணும் இமேஜஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்னது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ். ஆனால் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம செட்ஸில் இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும் இமேஜ் இருக்கணும். ஆனால் ரிலேஷன்ஸில் வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ இதில் வந்து என்னது ட்ரூ. தேர்ட் ஒன் வந்து should have images. இதில் வந்து என்னது ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஆர் ஃப்ரம் A to B is a relation then the domain of R equal to Aன்னு கொடுத்துருக்காங்க. domain of R equal to A. இப்போ இது வந்து நம்ம ரிலேஷனில் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் domain of R, இப்போ domain of R equal to 5 6 7 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து என்னது கூட 8க்கு வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இது வந்து என்னது ராங், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் if f from n to n is defined as f of x equal to x square then the image of 1 and 2 are. இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. இமேஜ்னால் நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர், ஏ செட்டு பி செட்டு. இப்போ ஏ இங்கே எக்ஸு இங்கே ஒரு அப்போ 1 இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான். அதே இது 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4. ஸோ இதுதான் ஆன்சர் 1,4. நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ
ரிலேஷன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் ஆர் ஹேஸ் ஏ மெனி இமேஜஸ். ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ரிலேஷன் கூட பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ரிலேஷனில் 5க்கு இன்னொரு இமேஜஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இதில் 7க்கு இன்னொரு இமேஜஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரிலேஷன்ஸில் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு 2-3 இமேஜ் நம்ம வந்துக்கும். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு சிங்கிள் இமேஜ், யூனிக் இமேஜ் தான் இருக்கும். ஸோ every element in the domain of R has many images. Every element in the domain of F has unique image. Next இப்போ பாருங்க, if n of A equal to P, n of B equal to Q, then the total number of relations that exist from A to B is, இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும், 2 power PQ. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து Q power P. Total number of function is Q power P. Next, relations are subsets of cross product. Functions are subsets of relation or cross product. அதாவது இங்கே வந்து எவ்ரி இந்த 3 தான் நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி 2 non-empty finite sets then which have one among the following 2 collection is large ன்னு கொடுத்துருக்காங்க. the number of relations between A and B, the number of functions between A and B ன்னு கொடுத்துருக்காங்க. number of relations நம்ம இது பார்க்கும்போது இது வந்து என்னதாக இருக்கும், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து என்னதாக இருக்கும், பிக்காக இருக்கும். ஸோ இதுதான் என்னது பிக்கு, இல்லைன்னா லார்ஜ். இதுதான் என்னது நம்மளுக்கு லார்ஜ். நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டால் அது வந்து என்னது தான் ஸ்மால். Okay, thank you.